ஓம் சாந்தி. 13/1/25 ஸ்ரீபாபாவோட நினைவிலிருந்து நம்ம மகாவாக்கியத்தை கேட்கலாம். பாபா சொல்றார், மீட்டே பच्चे पतित से पावन बनाने वाले बाबा के साथ तुम्हारा बहुत बहुत लव होना चाहिए. இனிமையான குழந்தைகளே, நம்மை தூய்மையாக்கக்கூடிய பாபா மீது மிக மிக அன்பு என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். சஃபேரி சஃபேரி உட்கர் பேலே பேலே கஹோ ஷிவ் பாபா குட் மார்னிங். அதிகாலையில் எழுந்தவுடனே முதல்ல சொல்லுங்க ஷிவ் பாபா குட் மார்னிங். காலை வணக்கம்ங்கிறத சந்தோஷமா பாபா நினைவில் நாம் பாபாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம குட் மார்னிங் சொல்லணும். பாபா கேள்வி கேட்குறாரு, அக்யூரேட் யாதுக்கேலே கவுன்சி தாரணாயை சாகி. 2 கேள்வி. அதாவது துல்லியமான நினைவுக்காக என்ன தாரணை வேணும்? அக்யூரேட் யாது வாலேக்கி நிஷானிக்காக. துல்லியமாக பாபா நினைக்கக்கூடிய குழந்தையினுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? அக்யூரேட் யாதுக்கேலியே தைரியத்தா கம்பீரத்தா சமஜ் சாகியே. 3 குணங்கள் வேணும். அக்யூரட்டாக பாபாவை நினைவு செய்வதற்கு 1 தைரியம் வேணும், 2வது கம்பீரத்தன்மை வேணும். எதுலேயுமே தளர்வு வரக்கூடாது, எல்லாத்தையும் கரைச்சிக்கணும், கம்பீரத்தன்மை இருக்கணும். 3வது புரிதல் வேண்டும். इस धारणा के आधार से जो याद करते ही उनकी याद याद से मिलती है. இந்த 3 குணங்களோட ஆதாரத்தால் எந்த குழந்தைகள் பாபாவை நினைக்கின்றார்களோ அந்த குழந்தையை இவர்களுடைய நினைவு பாபாவை நினைக்க வைக்குது. பாப்கி கரண்ட் ஆனே லக்தி ஹே. இந்த 3 தன்மைகளோட பாபாவை சரியான முறையில் யதார்த்தமாக யார் நினைக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபாவுடைய கரண்ட் வர தொடங்குது. மீன்ஸ் பாபா நினைக்கிறாரு. உஸ் கரண்ட் சே ஆயு படேகி. அந்த கரண்ட் மூலமாக அவர்களுடைய ஆயுள் அதிகரிக்குது. ஹெல்தி பன்தே ஜாயேங்கே. ஆரோக்கியமுடையவர்களாகவும் ஆகிவிடுவார்கள். தில் ஏக்தம் டர் ஜாயகி ஷீத்தல் ஹோ ஜாயகி. அவங்களுடைய உள்ளம் முற்றிலும் குளிர்ச்சி அடைந்துவிடும். ஆத்மா சதோ பிரதான் பந்தி ஜாயகி. ஆத்மா முழுமைத்தன்மையை தூய்மைத்தன்மையை அடைந்துவிடும். ஆக அக்யூரட்டாக பாபாவை நினைப்பதற்கு 3 குணங்கள். தைரியத்தன்மை, அடுத்தது கம்பீரத்தன்மை, அடுத்தது சமஜ் புரிந்து கொள்ளுதல், புரிதல் வேணும். ஓம் சாந்தி. பாப் கேते हैं மீட்டே பच्चे தத்தத்துவம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அப்படியே இருங்கள், அப்படியே ஆக்குங்கள். தும் ஆத்மை பி சாந்த ஸ்வரூப் ஹோ. தத்துவம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாந்தமாக இருக்கீங்க. தும் சர்வ ஆத்மாவுக்கா ஸ்வதர்ம ஹைகி சாந்த். உங்கள் அனைத்து ஆத்மாக்களினுடைய ஸ்வதர்மமே அமைதிதான். சாந்தி தாம் சே ஃபிர் யஹா ஆக்கர் டாக்கி பன்தே ஹோ. சாந்தி தாமத்திலிருந்து நீங்கள் மீண்டும் இங்கே வந்து சப்தத்தில் வருகிறீர்கள். கர்மேந்திரியா தும்கோ மில்தியே பாட்டு பஜானேலியே. இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுக்கு கிடைத்திருப்பது எதற்காகனா, நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக. ஆத்மா சொட்டி படி நகி ஓத்திஹே. சரீரம்தான் குழந்தையிலிருந்து பெரிய வளர்ச்சி அதில் தான் ஏற்படுதே தவிர ஆத்மா சின்ன புள்ளி தான். குழந்தையாக இருந்தாலும் அதே சைஸ் தான், பெரியவங்களுக்கும் அதே சைஸ். ஷரீர் छोटा बड़ा होता பாபா கேத்தை மே தோ ஷரீர்தாரி நகி ஹூம். உங்களுக்கு தேகம் இருக்கானா உங்களைப் போல நான் தேகதாரி இல்லை. முझे बच्चों से सम्मुख मिलने आना होता. எனக்கு ஷரீரம் இல்லாட்டாலும் நான் குழந்தைகளை சந்திப்பதற்கு குழந்தைகள் முன்னாடி வருகின்றேன். समझो जैसे बाप हैं उनसे बच्चे पैदा होता. तुम
वह बच्चा ऐसा नहीं कहेगा मैं परंदाम से ஜனமலே மாத் பித்தா சே மில்னே ஆயா ஹூம். அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை சொல்லாது அப்படி நான் பரந்தாமத்திலேருந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையாகி உங்ககிட்ட வந்திருக்கிறேன், உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லாது. कई नई आत्मा आती हैं किसकी भी शरीर में, कोई पुरानी आत्मा किसके शरीर में प्रवेश करती हैं, तो ऐसा नहीं कहेंगे कि माता पिता से मिलने आया हूँ. பாபா சொல்கிறார், ஃப்ரெஷ்ஷாக பரந்தாமத்துலேருந்து எந்த ஆத்மா வருதோ சரீரத்தில் வருது. பழைய ஆத்மாவாக இருந்தாலும் சரீரத்தில் வராங்க. அதாவது பிறப்பு ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்து பிறப்பு இறப்பில் வர்றவங்களும். ஆனால் யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க, தாய் தந்தையை சந்திப்பதற்காக நான் வந்துள்ளேன். உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி மாத் பித்தா மில் ஜாத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே தாய் தந்தை அவங்களுக்கு உடனே அப்பயே கிடச்சிடுறாங்க. யஹா என் நை பாத்துங்க. ஆனால் இங்கே இது புதுமையான விஷயம். பாபா கேத்தே ஹி மே பரந்தாம் சே ஆக்கர் தும் பச்சோं के सम्मुख हुआ हूँ. ஆனால் இங்கே பரமாத்மா பாபா சொல்கிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் எதிரில் இருக்கின்றேன். बच्चों को फिर से नॉलेज देता हूँ. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் மீண்டும் சந்தித்து ஞானம் அளிக்கின்றேன். क्योंकि मैं हूँ नॉलेजफुल ஞான் का सागर. ஏன்னா நான் ஞானம் நிறைந்தவனாக ஞானக்கடலாக இருக்கின்றேன். மே ஆத்தா ஹூம் தும் பச்சோं को पढ़ाने. நான் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு படிப்பிப்பதற்காக. ராஜயோக் சிக்லானே. படிப்பிப்பது என்றாலே ராஜயோகத்தை கற்றுத்தர வந்திருக்கின்றேன். ராஜயோக் சிக்லானே வாலா பகவான் ஹி ஹே. ராஜயோகத்தை கற்றுத்தரக்கூடியவர் பகவான் தான். கிருஷ்ணகி ஆத்மாக்கோ கோயி ஈஸ்வரிய பாற்று நகி. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு ஈஸ்வரிய பாற்று என்பது இல்லை. ஹரேக் ஆத்மா கா பாற்று அப்னா. ஒவ்வொரு ஆத்மாவின் பார்ட் என்பது தனித்தன்மையானது. ஈஸ்வர் கா பார்ட் அப்னா. அதேமாரி பாபா பரமாத்மா ஈஸ்வரனுடைய பார்ட் தனி. तो बाबा समझाते मीठे बच्चे अपने को आत्मा समझो. பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே உங்கள் ஆத்மான்னு நீங்கள் நினைங்க. ऐसा अपने को समझना कितना मीठा लगता. நான் ஆத்மா, இனிமையான ஆத்மா, அன்பான ஆத்மா, சந்தோஷமான ஆத்மான்னு நினைக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஹம் கியா தே கியா பன் ரஹே. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆயிட்டுருக்கிறேன், இதை நினைங்க. ட்ராமா கேசா வண்டர்ஃபுல் பனா ஹுவா. இந்த ட்ராமா பாருங்க எப்படிலாம் அதிசயத்தக்கது. तुम अभी समझाते हो पुरुषोत्तम संगम युग. इतना सिर्फ याद रहे तो भी पक्का हो जाता है सत्य में जाने वाले हैं. இது புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யாருக்கு நினைவு ஏற்படுது, ஸ்ட்ராங் ஆயிடுறாங்களோ அவங்க சத்தியுகத்தை உடையவராக ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்றாங்க, எதிர்காலத்துக்கான வருமானத்தை நீங்கள் இங்கே சேமிக்கிறீங்கிறார். बाप तुम बच्चों को दुख से छुड़ाकर शांति का दान देते हैं. குழந்தைகளை பாபா துக்கங்களிலிருந்து விடுவித்து சாந்தியை தானமாக தருகின்றார். तुमको भी शांति का दान देना है. அதே போல் நீங்களும் கூட அமைதியை தானமாக கொடுக்க வேண்டும். नब्ज भी देखनी होती है. நாடியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாபா சொல்கிறார், நாடியை பார்த்து ஞானம் கொடுங்க. யாருக்கு எது தேவைன்னு வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டும். अच्छा, धारणिनुடைய फर्स्ट पॉइंट, अपनी झोली ज्ञान रत्नों से भरकर फिर दान भी करना है. தன்னுடைய பையை ஞான ரத்தினங்களால் நிறைத்து பிறகு தானம் செய்யுங்க. जो दान करते वो सबको प्यारे लगते. யார் தானம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர் ஆகின்றனர். உனே அப்பார் குஷி रहती है. அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி என்பது ஏற்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட், प्राणदान देने वाले बाबा को
बहुत प्यार से याद करते सबको शांति का दान देना है. உயிரை தானமாக தரக்கூடிய பாபாவை மிக அன்புடன் நினைவு செய்து அனைவருக்கும் சாந்தியினுடைய தானம் கொடுக்க வேண்டும். சுதர்ஷன் சக்கர ஃபிராத்தே ஞான் கா சாகர் பன்னா ஹே. சுதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. अंतवाहक शरीर द्वारा सेवा करने वाले कर्म बंधन मुक्त डबल लाइट भव. अंतवाहक शरीर அதாவது ஃபரிஷ்தா ஷரீரத்தின் மூலமா ஒளி ஷரீரத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு डबल लाइट आगुंगल. स्थूल शरीर द्वारा साकार ईश्वरीय सेवा में बिजी रहते हो, ऐसे अपने आकारी शरीर द्वारा अंतवाहक सेवा भी साथ साथ करनी है. எப்படி ஸ்தூல சரீரத்தின் மூலமா சாக்கார ஈஸ்வரிய சேவையில பிஸியா இருக்கீங்களோ அதே போல தங்களுடைய ஃபரிஷ்தா ஷரீரத்தின் மூலமாக ஒளி ஷரீரத்தின் மூலமாக सेवै செய்ய வேண்டும். जैसे ब्रह्मा द्वारा स्थापना की वृद्धि हुई, वैसे अभी आपको सूक्ष्म शरीरों द्वारा शिव शक्ति के कंबाइंड रूप को साक्षात्कार द्वारा साक्षात्कार संदेश मिलने का कार्य होना है. இப்படி பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை காரியம், அதாவது படைக்கக்கூடிய காரியம் விருத்தியாகின்றதோ அவ்வாறு நீங்களும் கூட சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமா சிவ சக்தியினுடைய கம்பைன்ட் ரூபத்தினுடைய சாட்சாத்காரம் மேலும் செய்தியை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்க, சேவா பண்ணுங்க. लेकिन इस सेवा के लिए कर्म करते भी किसी भी कर्म बंधन से मुक्त सदा डबल लाइट रूप में रहो. எல்லா காரியம் செய்தாலும் டபுள் லைட் ரூபத்தில் நீங்கள் சேவையை செய்ய வேண்டும். அந்த சேவை எப்படி இருக்கணும்? கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஒரு சேவையாக இருக்கணும். மாட்டிக்க கூடாதுங்கிறார் பாபா. அப்படி விடுவிக்கக்கூடிய, நீங்கள் விடுபட்டு இருந்து எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய சேவா பண்ணுங்க. ஸ்லோகன் मनन शक्ति से मनन करने से जो खुशी रूपी मक्खन निकलता है वह जीवन को शक्तिशाली बनाता है. சிந்திக்கும் சக்தியால, சிந்தனை செய்வதால குஷி என்ற மகிழ்ச்சி என்ற ஒரு வெண்ணெய் வெளியாகுது. நம்ம நிறைய ஞானத்தை சிந்திக்க குஷி அப்படிங்கிற வெண்ணெய் வெளியாகுது. அது நம்ம வாழ்க்கையை சக்தி மிக்கதாக ஆக்குது. பாபா மன்சா சேவிக்காக சொல்றாங்க, कोई भी ये नहीं कह सकता कि हमको तो सेवा का चांस नहीं. யாருமே இப்படி சொல்ல முடியாது, எனக்கு சேவைக்கான சான்ஸே கிடைக்கல, யாருமே எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. कोई बोल नहीं सकते कि तो मनसा वायुमंडल से सुख की वृत्ति सुखमय स्थिति से सेवा करो. பாபா சொல்றாங்க, யாருமே இப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? மனதினுடைய சூழ்நிலை, சுகத்தினுடைய சூழ்நிலை. कोई बोल नहीं सकता तो मनसा वायुमंडल सुखी वृत्ति सुखमय स्थिति से सेवा करो. பாபா சொல்றார், இப்படி நீங்க செய்யலாமேங்கிறார் பாபா. எப்படி? உங்களுடைய மனதினுடைய சூழ்நிலை மூலமா, சுகத்தை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் மூலமா, சுகமய ஸ்திதியின் மூலமாக நீங்க சேவா பண்ணுங்க. அப்போ யாருமே உங்களை இப்படி சொல்ல முடியாது, சேவா இல்லைன்னு சொல்ல முடியாது. तबीयत ठीक नहीं है तो घर बैठे भी सहयोग बनो. ஐயோ எனக்கு உடம்பு முடியல, நான் சேவைக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சகயோகம் பண்ணலாம். மனசாமே சுத்த சங்கல்பங்கோ ஸ்டாக் ஜமா கரோ. உங்களுடைய மனதில் சுத்த எண்ணங்களுடைய ஸ்டாக்கை சேமிப்பு பண்ணுங்க. சுப பானோசி சம்பன்ன பனோ. சுபமான பாவனைகளால் நிரம்ப பெற்றவராக ஆகுங்கள். அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய மனதின் மூலமாக நீங்கள் சேவையை எப்போ எனி டைம் நம்ம சேவா பண்ணலாம். சாந்தி.